கர்மத்திலிருந்து தர்மத்துக்கு எப்படி போக போறோம் அப்படிங்கிறது தான். கர்ம பாடம் அப்படிங்கிறது சனி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள். சனி உட்கார்ந்த இடமே வந்து கர்மஸ்தானமாக பார்க்கப்படுது அப்படிங்கும் பொழுது, குருவோடைய வீடு தர்மஸ்தானமாக பார்க்கும் பொழுது, இந்த கர்மமும், தர்மமும் சேர்ந்து எப்படி கர்மம் தர்மமாக மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சரி கர்மம்ங்கிறீங்க, தர்மம்ங்கிறீங்க, கர்மம்னா என்ன? தர்மம்னா என்ன? அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கு கேள்விகள் அதிகமாகவே இருக்கும். நெறைய பேத்துக்கு கர்மா பத்தின கேள்விகள் ஜாஸ்தி. இது முஜ்ஜென்ம கர்மாவா? இப்ப செஞ்சுட்டு இருக்க கர்மாவா? இல்ல இந்த கர்மா அப்படிங்கிறது கர்மாங்கிறது என்னது? நம்ம என்ன செயல்பாடு செய்கிறோமோ, அந்த செயல்பாடுக்கான ஒரு பலன் அப்படிங்கிறது. கர்மம்ங்கிறது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த அனுபவம் எப்படின்னா, அந்த அனுபவத்தில் என்ன திருத்தல்கள் வந்தது அப்படிங்கிறது தான் அந்த கர்மம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கர்மம் பொறுத்தவரைக்கும் கரெக்ஷன்ஸ் நெறைய நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா, அந்த லூப்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் கர்மம் ஈஸியா சொல்லக்கூடிய விஷயம். கிட்டத்தட்ட கர்மா அப்படிங்கிறது ஒரு பூமராங் மாரி. இது ஒரு மனிதன் தானே வாழ்ந்து அந்த கர்மத்தை தர்மமாவும் மாற்ற முடியும். இல்ல அந்த கர்மத்த தர்மமா மாற்ற முடியாத சூழல்கள்ல, அவங்களுடைய சன்னதிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த கர்மம், தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம்.